தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 2, காஞ்ச மிளகாய் 7, கொத்தமல்லி 1 கப்பு, பெரிய வெங்காயம் 2, பூண்டு 4 பல். ஸோ இதெல்லாம் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. அது நல்லா காஞ்ச உடனே பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டை உள்ளே போட்டு நல்லா சிவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அது எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டு அடுத்து அதே எண்ணெயில் காஞ்ச மிளகாய் 7 போட்டு அதையும் நல்லா சிவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது போல் வறுத்து எடுத்து அதையும் அதே தட்டில் போட்டுருங்க. அடுத்து அதே எண்ணெயிலையே பெரிய வெங்காயம் 2 சின்ன பொடியாக நறுக்கியது அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதையும் நல்லா ப்ரௌனாக பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். இது போல் வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக தக்காளி 2 பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதை உள்ளே போட்டுட்டு மேற்கொண்டு சால்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு ஸோ நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் தக்காளி இது போல் வதக்கி எடுத்து அது மேலே கொட்டிடுங்க இந்த தட்டில். ஸோ இது எல்லாத்தையும் இதுக்கு மேலே கொத்தமல்லி தலைகள் பச்சையாக உள்ளே போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்தால் 1-2 இருக்கும். அதான் தக்காளி போர்த்தா. எப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்லா பிசைஞ்சு எடுங்க. கையிலே பிசைஞ்சிடலாம், இல்லாட்டி மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு ஒரு சுற்று மட்டும் எடுத்து வச்சுருங்க. தக்காளி போர்த்தா ரெடி ஆயிடுச்சு. தக்காளி தொக்கு அப்படின்னு சொல்லலாம். சூடான சாதத்தில் ஒரு தட்டில் போட்டுட்டு கொஞ்சம் தக்காளி போர்த்தாவை உள்ளே வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நம்ம பாட்டி எல்லாம் செஞ்சு தருவாங்கள்ல, அதுபோல் ரொம்ப சுவையாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். இப்போ பார்த்து முடிச்ச வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஹாப்பி குக்கிங், ஷேர் ஹாப்பினஸ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. தேங்க்யூ கைஸ்.